This video is sponsored by BuyMote ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த சென்டென்சஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸாக இருக்கும். அது என்னென்ன சென்டென்சஸ் பார்க்கலாமா? எப்போதும் பணிவுடன் இரு. பணிவுடன்னா சைலண்ட்டாக கொஞ்சம் காமாக இரு அப்படின்னு சொல்கிறது தான். ஆல்வேஸ் பி பொலைட். பொலைட்னா பணிவாக காமாக பேசுவாங்க இல்லையா, அவங்கள தான் பொலைட் பர்சன் சொல்லுவாங்க. அவன் பார்க்க பாரு ரொம்ப பொலைட்டாக இருக்கான் அப்படின்னா அவன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான், காமாக இருக்கான்னு அர்த்தம். எனக்கு நேரம் ஆகுது, இது எப்படி சொல்லலாம்? எனக்கு நேரம் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஐ எம் கெட்டிங் லேட். ஐ எம் கெட்டிங் லேட் அப்படின்னா எனக்கு லேட் ஆகிட்டுருக்கு, எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு, எனக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம ஐ எம் கெட்டிங் லேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நெய்பர்ஸ் கிட்டேயோ இல்லை தெரிஞ்சவங்க கொலீக்ஸ் கசின்ஸ் அந்த மாதிரி யார்கிட்டையாச்சும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. எனக்கு உதவ முடியுமா இல்லை ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீன்னு கேட்போம். இதுவே கொஞ்சம் ரிக்வெஸ்ட்டாக கேட்கணும் அப்படின்னா எனக்கு தயவுசெய்து உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது இதே சென்டென்சஸை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம். உதவ முடியுமா, உதவி செய்வீர்களா அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம இது உங்களால் செய்ய முடியுமா, எனக்கு இதை செய்வீங்களா அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்கலாம்? எனக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்களா. உதவ முடியுமா அப்படிங்கிறதுக்கும் உதவி செய்வீங்களா, உதவ முடியுமா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்குறத வில் யூ ஹெல்ப் மீ எ பிட். பிட்னா கொஞ்சம். வில் யூ ஹெல்ப் மீ எ பிட். இது ஃப்யூச்சரில் செய்வீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ அதனால் வில் யூ ஹெல்ப் மீ எ பிட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஏதாச்சும் நம்ம பேபிஸ்கிட்ட இல்லை வேறு யார்கிட்டையாச்சும் இன்றைக்கி நீ என்ன செஞ்ச, இன்றைக்கி நீ என்ன செய்தாய் அப்படிங்கிறது கொஞ்சம் தூய தமிழ். அதை நம்ம ஸ்லாங்கில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்றைக்கி நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? வாட் டிட் யூ டூ டுடே. வாட் டிட் யூ டூ டுடே அப்படின்னா இன்றைக்கி நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறது. நான் கடைக்கு போனேன். இது எப்படி சொல்லலாம்? நான் கடைக்கு போனேன். ஸோ இது ஃப்யூச்சர் டென்ஸும் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸும் இல்லை, பாஸ்ட் டென்ஸ். போனேன் அப்படிங்கிறது. நான் கடைக்கு போனேன் அப்படின்னா ஐ வென்ட் டு தி ஷாப். ஐ வென்ட் டு தி ஷாப் அப்படின்னு சொல்லலாம். வென்ட் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோ. கரெக்டு தானே? ஸோ இது பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால ஐ வென்ட் டு தி ஷாப் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கேட்காமே ஒரு டெசிஷன் மேக் பண்ணியிருப்பாங்க, பட் அது தப்பாக போய் முடிஞ்சிருக்கும். அவங்க திருப்பி நம்மக்கிட்ட டெசிஷன் கேட்கும் போது நம்ம என்ன சொல்வோம்? என்கிட்ட கேட்டிங்களா, என்கிட்ட கேட்டு செஞ்சிங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அந்த என்கிட்ட கேட்டிங்களா அப்படிங்கிறத டிட் யூ ஆஸ்க் மீ, டிட் யூ ஆஸ்க் மீ. ஃபர்ஸ்ட் யூ சே டிட் யூ ஆஸ்க் மீ. முதல்ல நீ சொல்லு, நீ என்கிட்ட கேட்டியான்ட்டு அப்படிங்கிறது. நன்றி சொல்ல மறக்காத, தேங்க்ஸ் சொல்ல மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குட்டீஸ் கிட்ட தான் நிறைய சொல்லுவோம். தேங்க்ஸ் சொல்ல மறந்துடாத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் ஃபர்கெட் டு சே தேங்க்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சே தேங்க்ஸ். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பார்ப்பீங்க. டாட்டா பாய்.